ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்க்குறது எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் விதை போட்டு வளர்க்குற பீர்க்கங்காய் கொடி. ஆக்சுவலாக இந்த பீர்க்கங்காய் விதை நட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சுங்க. ஆடி மாதத்தில் நம்ம வந்து விதை போட்டிருந்தோம். இப்போ பார்த்தா நல்லா இலையெல்லாம் விட்டு பூவெல்லாம் நிறைய விட்டு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அந்த ஆடி மாதத்தில் நான் வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் எல்லாமே விதை போட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கூட விதை போட்டிருந்தேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, முருங்கைக்காயெல்லாம் காயே விட்டுருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சில காய்கறிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விதை போட்டாலே சட்டுன்னு வந்துடும். அது கன்று வாங்கி நம்ம வச்சு நடணுன்றது அவசியமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ பூ பூத்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்னதாக பந்தளவுக்கு நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு விட்டு காயெல்லாம் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம என்னதான் கடையில் வாங்கி சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி காய்கறி விளைவிச்சு சாப்பிடும்போது மனசுக்கு ஒரு தனி சந்தோஷம் தாங்க. காலையில் டெய்லி எழுந்தவுடனே இந்த செடியெல்லாம் பார்க்குறதே நமக்கு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உத்வேகத்தையும், அந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாகவே அமையுதுன்னு தான் என்னோட நம்பிக்கைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட லேட்டஸ்ட் குக்கிங் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். விவசாய குறிப்புகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.